ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. வேதநெறி தழைத்து ஓங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பார் சேக்கிழார் பெருமான். பெரிய புராணத்தில் கதாநாயகன் சுந்தரர் என்றாலும் மூன்றில் ஒரு பாகத்தை திருஞான சம்பந்தருக்கு அளித்து பெருமை கொண்டார் சேக்கிழார் பெருமான். காரணம் என்ன எனில், இவரை திராவிட சிசு என்பார் சங்கரர். அதாவது தமிழை மீண்டும் தழைக்கச் செய்த பெருமை திருஞான சம்பந்தராகிய ஆளுடைய பிள்ளையையே சாரும். திருஞான சம்பந்தர் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டு ஞான சம்பந்தராய் அவர் அவதரித்தார். ஞான சம்பந்தரை முருகனுடைய அவதாரமாக கருதுவார் அருணகிரிநாதர். இதனையே புலவர் கீரன் அவர்கள் கூறும்பொழுது முதல் பாடல்களில் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என்ற ஒரு வரியை எடுத்துக்கொண்டு ஏடுடைய மலரை திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு அர்ச்சித்ததால் அந்த சிவபெருமானின் அருளால் ஞான சம்பந்தர் முருகனே ஞான சம்பந்தராய் வந்து அவதரித்தார் என்று கருதுவதற்கும் இடம் உண்டு. ஆகவே இந்த ஞான சம்பந்த பெருமான் சீர்காழி எனும் தோணிபுரத்திலே பிறந்தவர். இவருடைய வைகாசி மாதத்திலே இவர் அவதரித்தார். இவருடைய தந்தையார் சிவபாத இருதயர், தாயார் பகவதி அம்மையார். ஒரு நாள் சிவபாத இருதயர் குளிப்பதற்காக 3 வயது உடைய தன்னுடைய அருட்செல்வத்தை அழைத்து கொண்டு குளத்திற்கு சென்றார். குளக்கரையில் 3 முறை முங்கி எழுவது வழக்கம். அவ்வாறு முங்கும் பொழுது அருட்குழந்தை தந்தையை காணாது அழ ஆரம்பித்தது. குழந்தை அழுவதை பொறுக்காத இறைவன் தோணிபுரத்து ஈசன் உமையம்மையை அழைத்து திருப்பாலுடன் ஞானத்தையும் அளிக்க உத்தரவிட்டார். அன்னையும் சிறு குழந்தைக்கு ஞானப்பால் புகட்டினார். அதற்கு பிறகு மேலே முங்கி எழுந்து வந்த சிவபாத இருதயர் பிள்ளையின் வாயிலே பால் ஒழுகுவதைக் கண்டு எங்கிருந்து பால் அருந்தினை என்று அடிப்பதற்காக கையை ஓங்கினார். உடனே அந்த குழந்தை மேலே கையை உயர்த்தி காட்டி தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனென்றே என்று அந்த தோணிபுரத்து ஈசனை காட்டியது. அதில் முதலில் தோடு உடைய செவியன் என்றே ஆரம்பிக்கிறார். காரணம், இவர் அழுகுரலை அவருடைய செவியில் கேட்டு அதனால் இறங்கி அவருக்கு ஞானம் ஊட்டிய இறைவனை இவ்வாறு தோடுடைய செவியன் என்று பணிந்து அவரை வணங்குகிறார் குழந்தை. அதற்கு பிறகு இந்த ஞான குழந்தை இன் புகழ் உலகெங்கும் பரவுகிறது. ஒவ்வொரு பதியாக அந்த குழந்தையை தன்னுடைய தோளிலே சுமந்து ஏற்றி செல்கிறார் தந்தையார். இவ்வாறாக ஒவ்வொரு திருப்பதிவாக செல்லும் பொழுது அந்த குழந்தையும் சின்ன குழந்தை அதனுடைய ஒரு பருவம் கையை தட்டி கொண்டு சப்பானி பருவம், அந்த பருவமாக அது கையை தட்டி கொண்டு அந்த ஞான குழந்தை பாடும் பொழுது சிவபெருமானுக்கு மிகவும் மனம் வலித்தது. ஐயோ, சிறிய குழந்தை சின்னஞ்சிறு கைகளால் தட்டி கொண்டு பாடுகிறதே என்று அதற்கு தங்கத்தாலான ஒரு தாளத்தை அளிக்கிறார். ஆனால் தங்கத்தாளத்தில் ஒலி கிடைக்காது அல்லவா? சிவன் தங்கத்தாளத்தை பொற்தாளத்தை அளித்தான். ஆனால் அதற்கு ஒலியை கொடுத்தவர் நம்முடைய ஓசை உடைய நாயகியான பார்வதி அம்மையார். ஆகவே அந்த பொற்தாளத்தை தட்டி கொண்டு
திருவதிகையிலிருந்து சென்று ஒவ்வொரு ஊராக பாடிக்கொண்டே சென்றார். இவர் தந்தையார் அவரை தோளில் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் மிகுந்த வெயில், கடுமையான வெயிலிலே அந்த குழந்தை வருகிறது. உடனே சிவபெருமானுக்கு நெஞ்சம் தாங்குமா? அவர் முத்து பல்லக்கையும் சிவிகையையும் அவருக்கு சாமரத்தையும் அருளினார். குழந்தை அந்த முத்து பல்லக்கிலே ஏறிக்கொண்டு கோவிலாக சென்றது. இது ஒரு முறை சில ஊர்களை கடந்து சென்று பிறகு சீர்காழி திரும்பினார்கள். இரண்டாவது முறை செல்லும் பொழுது சில இடங்களிலே, அதாவது திருவிழிமிழலிலே மிகுந்த கடும் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், மழை பொய்த்து போய் மிகுந்த மக்கள் துயருக்கு ஆளானார்கள். உடனே அவர் மழை பொழிய பாடினார். அதற்கு முன் அவர்களுடைய பஞ்சத்தை, அதாவது பசிப்பிணியை தீர்க்க வேண்டும் அல்லவா? ஆகவே அவர் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று பதிகம் பாடி காசுகளை பெற்றார். பிறகு பதிகம் பாடி மழையை வருவித்தார். அடுத்து அவர் சென்ற இடம் மதுரை. மதுரையிலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார் என்ற அமைச்சரும் இவரை வணங்கி வழிபட்டு அழைத்தார்கள். ஒரு மடத்திலே தங்க வைத்தார்கள். அந்த மன்னன் கூன் பாண்டியன் சமண மதத்தில் தழுவியிருந்தார். சமண துறவிகள் அவர்களை சூழ்ந்தே இருந்தார். ஆனால் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் எப்பொழுதும் சைவ நெறியையே பின்பற்றுபவர்கள். இவ்வாறு இருக்கையில் எங்கே மன்னவன் சைவ சமயத்திற்கு மாறிவிடுவானோ என்று அஞ்சி ஞானசம்பந்தர் இருந்த இடத்திலே தீயை வைத்தனர். உடனே ஞானசம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று, இந்த தீ நீ மெதுவாக சென்று பாண்டியனை பற்றிக்கொள் என்று கூறிய உடனே பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தது. துடித்து அரற்றினான். யாராலும் அவருடைய நோயை தீர்க்க இயலவில்லை. அப்பொழுது மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரையும் அழைத்து இதை நோயை தீர்க்கலாமே என்று கூறிய பொழுது சமணர்கள் அதற்கு ஒருபடவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஒரு பக்கம் தீர்க்கிறோம், நீங்கள் ஒரு பக்கம் தீர்க்கலாம், நாங்கள் இடது பக்கம் தீர்க்கிறோம், நீங்கள் வலது பக்கம் தீர்க்குங்கள் என்று அவர் கூறிய உடனே ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாடி அவருடைய வெப்பு நாயை ஒரு பக்கம் தீர்த்தார். இன்னொரு பக்கம் அதுவும் சேர்ந்து கொண்டு அதிகமானது. ஆகவே அந்த பக்கத்தையும் திருஞான சம்பந்தரே தீர்த்தார். மன்னன் சமண மதத்தில் இருந்து அவர் சைவ நெறி திரும்பினார். அது மட்டுமல்ல, ஓங்குக பாண்டியன் என்று பாடிய பதிகத்தினால் அவருடைய கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான் பாண்டிய மன்னன். அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று பதிகம் பாடி கொண்டு வந்தார். அப்பொழுது அவருடைய தந்தையார் எப்பொழுதும் உள்ள வேள்வியை நடத்த வேண்டி அவர் சீர்காழியிலேயே தங்கிவிட்டார். அடுத்து ஞானசம்பந்தருக்கு செட்டியார் அவர் தன்னுடைய மகளை மணம் செய்து வைக்க வேண்டும் என்று பூம்பாவை என்னும் பெண்ணை சிறு வயது முதல் வளர்த்து வந்தார். ஆனால் திடீரென்று பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்து விட்டது. அதனை செட்டியார் அவர்கள் அந்த ஒரு பானையிலே அந்த எரித்த சாம்பலை வைத்து மூடி வைத்திருந்தார். திருமயிலைக்கு ஞானசம்பந்தர் வரும்பொழுது, ஐயா, இந்த பெண்ணை உமக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தேன் என்று அந்த பானையை காட்டினார். உடனே பதிகம் பாடி, பூம்பாவாய், ஒவ்வொரு திருவிழாவையும் நீ காணாமல் போய்விட்டாயே பூம்பாவாய் என்று பதிகம் பாடி அந்த பூம்பாவையை எழுப்பினார். உடனே செட்டியார் அவர்கள் தாங்கள் தான் இந்த குழந்தையை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூற, அவர் இந்த குழந்தை என்னால் எழுப்பிக்கப்பட்டது, ஆதலால் என்னுடைய மகளாவார், நான் அவருடைய தந்தையாவேன் என்று கூறி அதனை மறுத்துவிட்டார்.
ஞானசம்பந்தரும் அப்பரும் ஒரே காலத்து சம காலத்தவர். ஞானசம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து அப்பர் சுவாமிகள் அவரை தரிசிக்க விரும்பினார். ஆனால் அவரை அப்பரே என்று அழைத்ததும் இந்த ஞானசம்பந்தர் தான். அப்பன் என்றால் சொந்த தகப்பனார், ஆனால் இவர் அப்பர். அவர் இரு ஆர் விகுதியை சேர்த்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடன் சேர்ந்து பல கோயில்களுக்கும் சென்று சிறப்பு செய்தார். ஒரு மன்னனின் குழந்தைக்கு முயலகன் என்ற ஒரு வலிப்பு நோய் வந்தது. அதனையும் பதிகம் பாடி தீர்த்தருளினார் சம்பந்தர். எல்லா இடங்களிலுமே அவர் தான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழை பாடி பரவினார். ஆகவே அவருடைய புகழ் எங்கும் பரவியது. அது மட்டுமல்ல, பல சீர்திருத்தங்களை அவர் செய்தார். அதாவது ஞானசம்பந்தர் அந்தணர் மரபில் பிறந்தவர். அவருக்கு செட்டியார் அவர்கள் தன்னுடைய மகவை அளிக்கிறேன் என்று கூறும்பொழுது சமயத்தில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் தோன்றவில்லை. ஆகவே திருஞான சம்பந்தர் காலத்திலே சமய பொறையும் இருந்தது, சைவ சமய பொறை இருந்தது என்று அறிய விளங்குகிறது. அடுத்து இவருடைய பாடல் பாடிக்கொண்டு வரும்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் வந்து அவர் யாழினை மீட்டி இவருடைய பாடல்களுக்கெல்லாம் பண்ணமைத்து பாடி வந்தார். ஆகவே இவரும் பண்ணமைத்து பாடும் ஞானசம்பந்தரும் ஒவ்வொரு கோயில்களாக சென்று அந்த கோயில்களை சிறப்பித்து பாடி வந்தார்கள். சில சமயங்களில் சில பாடலுக்கு அந்த பாணரால் யாழ் மீட்ட இயலவில்லை. ஆகவே யாழையே நான் முறித்து விடுகிறேன் என்று கூறிய பொழுது இவர் சொன்னார், இறைவனை பாடும்போது எல்லா பாடல்களுக்கும் யாழ் கட்டுப்படாது என்று கூறி அவரை மீட்டு வைத்தார். திருஞான சம்பந்தர் இவ்வளவு பல பணிகளையும் செய்தது தன்னுடைய 16 வயதிலேயே மட்டுமே. இந்த 16 வயது முடிந்த பிறகு அவர் இறைவனடி சேருவதற்கு முன்பாக அவர் செய்த சில, அதாவது நாளும் கோளும் சிவனடியார்களை அண்டாது என்பதற்காக அவர் பாடிய பாடல்கள் இன்றும் கோளறு பதிகமாக நம்முடைய எந்த துன்பத்தையும், இயற்கை இடர்பாடுகள், கொடிய நோய் வந்தாலும் தீர்க்கும் வண்ணமாக இருக்கிறது. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு பதிகம் 10 பாடல்களை பாடி இந்த எந்த நோயும் சிவனடியார்களை தீண்ட பெறக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டி தற்பொழுதும் இந்த பாடல்கள் பாடும்பொழுது பல நோய்கள் தீர்ப்பதாக பலர் கூற கேட்டதுண்டு. அடுத்து இவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று நாதனுடைய நாமம் நமசிவாயத்தை உலகெங்கும் பரப்பியவர். அடுத்து இறைவன் 16வது வயதிலே சம்பந்தனே, நீயும் உனது மனைவியும் திருமணத்திற்காக இங்கு வந்துள்ள மற்றவரும் சேர்ந்து என்னுடன் புகுக என்று கூறினார். சிவபாத இருதயர் 16வது வயதிலே நம்பியாண்டார் நம்பி என்ற சிவன் அடியாருடைய மகளை இவருக்கு நிச்சயம் செய்திருந்தார். அவர் திருமண நாளன்று அவர் இறைவனுடைய ஆணையை ஏற்று அனைவரும் ஜோதியிலே கலந்தார்கள். அந்த ஜோதியிலே கலந்தவர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலக்க நாயனார், திருமுருக நாயனார், சிவபாத இருதயருடன் அவருடைய மாமனாராகிய நம்பியாண்டார் நம்பியும் இறைவனடி புகுந்து மேலுலகம் அடைந்தார்கள். வம்பு அரா வரிவண்டு மணம் நார மலரும்
மது மலர் நற்கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பார் சுந்தரர். அதாவது தன்னுடைய எம்பிரான் சம்பந்தன் அவருடைய அடியார்க்கும் அடியனாக உள்ள இந்த ஞானசம்பந்தர் குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அந்தமில் சிவந்தாள் சேர்மென் என்று இறைவனுடைய அடியை சேர்ந்த நாளும் அன்றுதான். அவர் மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து சிவனடியார்கள் அனைவரையுமே உய்ப்பித்த ஒரு நன்னெறியாளர் தமிழ் ஞானசம்பந்தர் ஆவார்.